1999 நடந்த கார்கில் வார் நம்ம நாட்டுக்கு நிறைய ஹீரோஸை கொடுத்தது. இந்த கார்கில் வாரில் தமிழ்நாடு இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு ஹீரோ தான் மேஜர் எம் சரவணன் அவர்கள். வீர் சக்ரா அவார்டியான மேஜர் எம் சரவணன் அவர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேஜர் எம் சரவணன் 10 ஆகஸ்ட் 1972 அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ராமேஸ்வரத்தில் பிறந்தார். மேஜர் சரவணன் அவர்களுடைய அப்பா லெஃப்டினன்ட் கர்னல் ஆதி மாரியப்பன், அம்மா திருமதி அமிர்தவல்லி மாரியப்பன். மேஜர் சரவணன் அவர்களுக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. மேஜர் சரவணன் அவர்களுடைய அப்பா லெஃப்டினன்ட் கர்னல் ஆதி மாரியப்பன் இந்தியன் ஆர்மியில் டாக்டராக இருந்தார். ஒரு இராணுவ குடும்பத்தில் பிறந்ததுனால இந்தியன் ஆர்மியோட வீர தீர செயல்களை பற்றின பல கதைகளை கேட்டு வளர்ந்தார் மேஜர் சரவணன். இந்தியன் ஆர்மி பற்றின இந்த கதைகள் மேஜர் சரவணன் அவர்களை பெரிய அளவில் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அதனால் ரொம்ப சின்ன வயசுலேயே அவருடைய அப்பா மாதிரியே அவரும் ஆர்மியில் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. மேஜர் சரவணன் அவர்களுடைய அப்பா ஆர்மியில் இருந்ததுனால இந்தியாவோட பல பகுதிகளில் சர்வ் பண்ணினார். அதனால் சரவணன் அவருடைய ஸ்கூலிங்கை கர்நாடகா, கேரளா, பஞ்சாப், அசாம், பீகார்னு இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களில் செஞ்சார். சின்ன வயசுலேருந்தே மேஜர் சரவணன் அவர்களுக்கு நிறைய தலைமை பண்புகள் இருந்துச்சு. இதன் காரணமாக பீகாரில் படித்த காலத்தில் அவர் ஸ்கூல் பீப்புள் கேப்டனாக இருந்தார். ஸ்கூல் படிப்பை முடித்ததும் திருச்சியில் உள்ள சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் சேர்ந்தார். காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் அவருக்கு கராத்தேல ஆர்வம் ஏற்பட்டது. கராத்தேவை கற்றுக்கிட்டு அதில் ஒரு சாம்பியனாக மாறினார் சரவணன். இது மட்டும் இல்லாமல் என்சிசியில் சேர்ந்து C சர்டிஃபிகேட் வாங்கினார் சரவணன். அவருடைய தலைமை பண்புகளாலையும் காலேஜில் அவருக்கு இருந்த பாப்புலாரிட்டினாலையும் 1992 சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் கவுன்சில் யூனியனோட பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரவணன். காலேஜ் படிப்பை முடித்ததும் OTA என்ட்ரன்ஸ் இன்டர்வியூ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் சேர்ந்தார் சரவணன். OTA கடுமையான ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 11 மார்ச் 1995 அன்னைக்கு இந்தியன் ஆர்மியோட லெஜெண்டரி யூனிட்ஸில் ஒன்றான பீகார் ரெஜிமெண்ட்டோடைய 1st பெட்டாலியனில் லெஃப்டினண்ட்டாக கமிஷன் ஆனார் மேஜர் எம் சரவணன். ஆர்மியில் சேர்ந்ததும் மஹோவில் இருக்கிற இன்ஃபேண்ட்ரி ஸ்கூலில் யங் ஆஃபீஸர்ஸ் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணார். இது மட்டும் இல்லாமல் பெல்காமில் இருக்கிற கமாண்டோ ஸ்கூலில் கமாண்டோ கோர்ஸ், காஷ்மீரோட சோன்மார்க்கில் இருக்கிற ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் ஸ்கூலில் மவுண்டன் வார்ஃபேர் கோர்ஸ்னு பல கோர்சஸை கம்ப்ளீட் பண்ணி அவருடைய திறமையை வளர்த்துக்கிட்டாரு மேஜர் சரவணன். மேஜர் சரவணன் அவர்கள் கார்கிலில் போஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ்பூர், கூஞ்ச் பிஹார், பூட்டான்னு பல இடங்களில் சர்வ் பண்ணார். இந்தியன் ஆர்மியில் ரொம்பவே டெடிக்கேட்டடாக சர்வ் பண்ண சரவணன் அவர்கள் 1996 கேப்டன் ரேங்க்குக்கு ப்ரமோட் ஆனார். 1999 மேஜர் ரேங்க்குக்கு ப்ரமோட் ஆனார். இந்த நிலைமையில் மே 1999 பாகிஸ்தான் வீரர்கள் அதிக அளவில் இந்தியா உள்ள ஊடுருவி இருக்கிறது தெரிய வருது. ஊடுருவி இருக்கிற பாகிஸ்தானியர்களை விரட்டி அடித்து நம்மளுடைய போஸ்ட்டை எல்லாம் மீட்டெடுக்க இந்தியன் ஆர்மி ஆப்ரேஷன் விஜயை லான்ச் பண்ணுறாங்க. அசாமில் இருந்த மேஜர் சரவணனுடைய யூனிட்டை ஆப்ரேஷன் விஜய்க்காக கார்கிலுக்கு மூவ் பண்ணுறாங்க. போரில் பங்கெடுத்துக்க போகிறத நினச்சி மேஜர் சரவணன் ரொம்பவே உற்சாகமாகிறாரு. போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய அம்மாவுக்கு ஒரு லெட்டரை எழுதுகிறாரு. அந்த லெட்டரில் என்னுடைய திறமையை வெளிப்படுத்த எனக்கு சரியான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த போரில் நான் திறமையாக செயல்பட்டு கண்டிப்பாக வீர் சக்ரா வாங்குவேன் அப்படின்னு எழுதியிருந்தார் மேஜர் சரவணன். மேஜர் சரவணன் அவர்களுடைய யூனிட்டான 1 பீகார் லடாக்கில் இருக்கிற பட்டாலிக் சப்செக்டாரில் டிப்ளாய் செய்யப்பட்டாங்க. பட்டாலிக் சப்செக்டாரில் இருக்கிற ஜுபார் ரிட்ஜில் பாகிஸ்தான் ஒரு அப்சர்வேஷன் போஸ்ட் அமைச்சு நம்ம ஃபோர்ஸஸோடைய முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த அந்த அப்சர்வேஷன் போஸ்ட்டை கேப்சர் பண்ணுற பொறுப்பு 1 பீகாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஜுபார் ரிட்ஜில் இருந்த அந்த அப்சர்வேஷன் போஸ்ட் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 16,400 அடி உயரத்தில் இருக்குது. இவ்வளவு அதிக உயரத்தில் இருக்கிற அந்த அப்சர்வேஷன் போஸ்ட்டை கேப்சர் பண்ண 1 பீகார் லான்ச் பண்ணின முதல் அட்டாக் வீரர்களுக்கு போதுமான அக்ளமடைசேஷன் இல்லாததுனால தோல்வியில் முடியுது. உடனடியாக அந்த போஸ்ட்டை கேப்சர் பண்ண 2வது அட்டாக்கை லான்ச் பண்ணுறாங்க 1 பீகார். இந்த 2வது அட்டாக் பெரிய சக்ஸஸை கொடுக்கலனாலும் இந்த செகண்ட் அட்டாக் மூலமாக ஜுபார் ஹில் பக்கத்தில் உள்ள சில இடங்கள் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வருது. இந்த நிலைமையில் ஜுபார் ரிட்ஜில் உள்ள பாயிண்ட் 4268 இருக்கிற எனிமி பொசிஷன்ஸ் மேலே 3rd அட்டாக்கை லான்ச் பண்ண பிளான் பண்ணுறாங்க 1 பீகார். இந்த பாயிண்ட் 4268 கடல் மட்டத்திலிருந்து சுமார் 14,000 அடி உயரத்தில் இருக்குது. பனியால் மூடப்பட்ட கூர்மையான பாறைகள் நிறைஞ்ச மோசமான லேண்ட்ஸ்கேப்பை தாண்டி தான் இந்த பாயிண்ட் 4268க்கு போக முடியும். இவ்வளவு மோசமான லேண்ட்ஸ்கேப்பில் எதிரிகளோட உச்சகட்ட பாதுகாப்பில் இருக்கிற அந்த போஸ்ட்டை தாக்க வாலண்டியர் பண்ணுறாரு மேஜர் சரவணன். அட்டாக்கை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய டீமில் இருந்த வீரர்களை நிறைய சின்ன டீம்ஸாக பிரிக்கிறாரு மேஜர் சரவணன். அந்த டீம்ஸை எல்லாம் எதிரிகளுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வர பாதைகளில் பொசிஷன் எடுத்துக்க வச்சு எதிரிகளுக்கு வர ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸை முடிஞ்ச அளவுக்கு தடுக்க சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு டீமை எதிரிகளுடைய பொசிஷனை நோக்கி தொடர்ந்து மிஷின் கன் ஃபயர் பண்ண சொல்கிறாரு. நம்ம வீரர்கள் கொடுத்த மிஷின் கன் ஃபயரை கவராக பயன்படுத்தி மேஜர் சரவணனும் இன்னும் சில வீரர்களும் பாயிண்ட் 4268 நோக்கி அவங்களுடைய செங்குத்தான மலையேற்றத்தை ஆரம்பிக்கிறாங்க. 29 மே 1999 அன்னைக்கு அதிகாலையில் பாயிண்ட் 4268 இருக்கிற எதிரிகளுடைய முதல் பங்கருக்கு பக்கத்தில் போயிடுறாங்க மேஜரும் அவருடைய டீமும். கரெக்டாக விடிய காலை 4 மணிக்கு அட்டாக் ஆரம்பிக்கிறாரு மேஜர் சரவணன். எதிரிகளோட பங்கரை நோக்கி ராக்கெட் லான்ச்சரை ஃபயர் பண்ணுறாரு. மேஜரோட இந்த தாக்குதலில் அந்த பங்கரும் அந்த பங்கரில் இருந்த 2 எதிரி வீரர்களும் கொல்லப்படுறாங்க.
இந்த அட்டாக் அப்போ ஒரு ஸ்ட்ராப்னல் பறந்து வந்து மேஜர் சரவணனுடைய வயிற்று பகுதியை காயப்படுத்துது. ஆனாலும் அந்த காயத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து முன்னேறி போகிறாரு மேஜர் சரவணன். மேஜர் சரவணன் ஃபர்ஸ்ட் அட்டாக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்ததும் .4268 மற்ற இடங்களில் இருந்த எதிரி வீரர்கள் எல்லாரும் அலர்ட் ஆகுறாங்க. இந்த .4268 ரொம்பவே செங்குத்தான ஒரு இடம். .4268 எதிரிகள் மேலே இருந்தாங்க. அதனால் கீழே இருந்து மேல் நோக்கி வர நம்ம வீரர்கள் அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாங்க. அதே சமயம் கீழே இருந்த நம்ம வீரர்களுக்கு எதிரிகள் இருக்கிற இடம் சுத்தமாக தெரியல. இந்த ஹைட் அட்வான்டேஜை பயன்படுத்தி .4268 உச்சியை நோக்கி வர மேஜரையும் அவருடைய டீமையும் குறி வச்சு தாக்குறாங்க எதிரிகள். பாகிஸ்தான் வீரர்களுடைய இந்த தாக்குதலில் நம்மளுடைய வீரர்கள் பலருக்கு பலத்த காயம் ஏற்படுது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி மேஜர் சரவணனும் அவருடைய டீமும் .4268 இருந்த எதிரிகளுடைய 2வது பங்கருக்கு பக்கத்தில் போய் அந்த பங்கரையும் தாக்கி அழிக்கிறாங்க. இந்த 2 பங்கர்ஸையும் அழிக்கிற ப்ராசஸில் நடந்த கன் ஃபைட்டில் மேஜர் சரவணனுடைய டீம்மேட் சிலர் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணிடுறாங்க. மீதம் இருந்த வீரர்களும் மேஜர் சரவணனும் பலத்த காயமடைகிறாங்க. மேஜர் சரவணனும் அவருடைய டீமும் பலத்த காயமடைஞ்ச நிலைமையிலையும் எதிரிகளோட போரிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ஒன் பீகாருடைய கமாண்டிங் ஆஃபீஸர் மேஜர் சரவணனை தொடர்பு கொள்கிறாரு. மேஜர் சரவணன் உடனடியாக நீங்களும் உங்கள் டீமும் திரும்ப வந்துடுங்க, நம்ம எதிரிகளை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஒன் பீகாருடைய சிஓ. ஆனால் மேஜர் சரவணன், இல்லை சார், நான் .4268 கேப்சர் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் என்னுடைய சோல்ஜர்ஸை கொண்ட எதிரி வீரர்களையும் பழி வாங்கிட்டு தான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏற்கனவே மேஜர் சரவணன் காயமடைஞ்சதுனால ஒன் பீகாருடைய சிஓ மேஜர் சரவணனை திரும்ப வர சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு. மேஜர் சரவணன், கவலைப்படாதீங்க சார், உங்களுடைய செங்கிஸ்கானுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. செங்கிஸ்கான் அப்படிங்கிறது இந்த ஆப்ரேஷனுக்காக மேஜர் சரவணன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கோட் நேம். அவருடைய சிஓ கிட்ட சொன்ன மாதிரியே மேஜர் சரவணனும் அவருடைய டீமும் எதிரிகளோட கடுமையான ஃபயரிங்க்கு நடுவில் முன்னேறி போகிறாங்க. காலையில் 6:30 மணிக்கு மேஜர் சரவணன் முதல் ஆளாக .4268 உச்சிக்கு போகிறாரு. அவங்களுடைய எல்லா தாக்குதல்களையும் மீறி உச்சியில் இருக்கிற அவங்களுடைய போஸ்ட்டுக்கு வந்த மேஜர் சரவணனை பார்த்ததும் எதிரி வீரர்கள் மிரண்டு போகிறாங்க. அதிக எண்ணிக்கையில் இருந்த எதிரி வீரர்கள் ஒரே நேரத்தில் 100கணக்கான புல்லட்ஸை மேஜர் சரவணனை நோக்கி ஃபயர் பண்ணுறாங்க. அந்த புல்லட்ஸ்லேருந்து திறமையாக தப்பிக்கிற மேஜர் சரவணன் அவருடைய அக்யூரேட் ஃபயரிங்கால் 2 எதிரி வீரர்களை நியூட்ரலைஸ் பண்ணுறாரு. ஆனால் இந்த கன் ஃபைட்டில் ஒரு புல்லட் மேஜர் சரவணன் அவர்களுடைய தலையில் பாயுது. மேஜர் சரவணன் நாட்டுக்காக அவரோட உயிரை தியாகம் பண்ணிடுறாரு. மேஜர் சரவணன் அவர்களுடைய உடல் .4268 இருந்த ஒரு ஆழமான மலை இடுக்கில் போய் விழுந்துருது. நம்மளுடைய சோல்ஜர்ஸ் மேஜர் சரவணன் அவர்களுடைய பாடியை ரெக்கவர் பண்ண பல முயற்சிகளை செய்கிறாங்க. ஆனால் அட்வான்டேஜான பொசிஷனில் இருந்த எதிரிகள் மேஜருடைய பாடியை ரெக்கவர் பண்ண விடாமல் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிலைமையில் மேஜர் சரவணன் அவர்களுடைய வீரதீர செயல்களை பற்றி ஒன் பீகார் வீரர்களுக்கு தெரிய வருது. மேஜர் சரவணன் அவர்களுடைய துணிகரமான செயல்களை பற்றி கேள்விப்பட்டு இன்ஸ்பயர் ஆகிற ஒன் பீகார் என்னானாலும் .4268 கேப்சர் பண்ணியே தீர்வோன்னு சபதம் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் விடாமல் பல முயற்சிகளை செஞ்சு 6 ஜூலை 1999 அன்னைக்கு .4268 கேப்சர் பண்ணுறாங்க ஒன் பீகார். கடுமையான போருக்கு அப்புறம் எதிரிகளை தோக்கடிச்சு மேஜர் சரவணன் உயிர் தியாகம் செஞ்சு கிட்டத்தட்ட 37 நாட்களுக்கு அப்புறம் மேஜருடைய உடலை ரெக்கவர் பண்ணுறாங்க நம்மளுடைய வீரர்கள். இதுக்கப்புறம் 8 ஜூலை 1999 அன்னைக்கு மொத்த ஜுபார் ரிஜையும் கேப்சர் பண்ணி அதை இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க நம்மளுடைய வீரர்கள். இந்த போருடைய ஆரம்பத்தில் மேஜர் சரவணன் அவர்கள் கணிச்ச மாதிரியே அவருக்கு வீர் சக்ரா கிடைக்குது. இந்த கார்கில் போரில் நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்ச முதல் ஆஃபீஸர் ரேங்க் வீரர் மேஜர் எம் சரவணன் அவர்கள் தான். .4268 கேப்சர் பண்ணுற ஆப்ரேஷனில் மேஜர் சரவணன் வெளிப்படுத்தின வீரமும் அவருடைய துணிச்சலான செயல்பாடுகளும் பெட்டாலிக் சப்செக்டரில் இருந்த எல்லா வீரர்களையும் இன்ஸ்பயர் பண்ணுச்சு. பெட்டாலிக் சப்செக்டரில் வீரத்தோடு செயல்பட்டு நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்ச மேஜர் சரவணனை ஹீரோ ஆஃப் பெட்டாலிக் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டுடைய ராமேஸ்வரத்தில் பிறந்து அவருடைய செயல்பாடுகளால் லடாக்கில் உள்ள பெட்டாலிக்குடைய நாயகனாக மாறி மொத்த இந்தியாவுக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற மேஜர் எம் சரவணன் அவர்களை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நடந்த எல்லா போர்களையும் பற்றி தெரிஞ்சுக்க எண்ட் கார்டில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.